இப்ப எப்படி இருக்கு? என்ன சார் புதுசா? ஆமா சார், இப்பதான் ஜாயின் பண்ணேன். ஓ என்ன சார் படத்துல முடிச்சிருந்தாங்க? இல்ல சார், அவர் கொஞ்சம் வேலையா இருக்காரு, அதான் ரிப்போர்ட் என்ன வாங்கி சொன்னேன். ஆமா டாக்டர், அப்படி இவன் என்னதான் பண்ணான்? அன்னைக்கு நைட் என்னதான் ஆச்சு? போயிடலாம்டா, போயிடலாம். யாரு? இல்ல, தண்ணி கேன் போடுவாங்க. ஓ, ஹாப்பி பர்த்டே ப்ரோ. தம்பி? ஆமா, தம்பி தான். தண்ணியா இருந்தா வீட்டுல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க மாதிரி. செரிமான பழகுது. ஏய், சுத்தமா விசிபிலிட்டியே இல்லடா, ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல, அதனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டான். நான் கூட எவனும் வரமாட்டான்னு நினைச்சேன். அடிக்கிற மணிக்கு ஆனால் பரவாயில்ல, ஜோன் வந்துட்டானா? ஏய் ஜோஸ்வா. வரேன். ஐசியில ரமேஷ் சொல்ல பார்த்தேன். இப்ப சொன்ன நம்ப மாட்டேங்கிறான்டா, நான் பார்த்தேங்கிறேன். சூஸ் பண்றது ரெட் பிளாக்ஸ். மோனிகா பத்தி சொல்லடா. மோனிகா அவனுக்கு ஒன்றும் தெரியாது, சொல்லவா? ஆரம்பிக்கலாமா? சார், யார் சார் நீங்க? சார் சொல்லுங்க சார். உள்ள போ, நான் சொல்றேன், உள்ள போ.
சரி ரைட்டு போகிறான். எவ்ரிபடி லிசன். இந்த அக்யூசனா ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகணும். போற வழியில வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. வெளியே மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ என்னோட பேக்கப் டீம் வர வரைக்கும் நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? சார் உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது சார். ஆனால் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? போலீஸ் கிட்டே எதிர்த்து பேசுறேன். நான் உன்னை கேட்கல, பண்ண சொல்றேன். என்னடா சார் நாங்க சார் எல்லாம் பண்ணோம். ஏய் சொல்லிட்டு இருக்கேன்ல. சார் மேலே வேணா பண்ணுங்க சார். வேணா அது வேணா வெயிட் பண்ணுங்க சார். உங்கள் பேக்கப் டீம் வர வரைக்கும் இவ்வளோ தான் சார் என்னால் பண்ண முடியும். ஏய் அவன் யாரா? எத்தனை பேர் இருக்கீங்க? அவ்வளோதான் சார். சரி ரூபா சரிங்க சார். பாத்ரூம் தேங்க்யூ. எங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒன்றும் இல்லைப்பா, சுச்சுவேஷன் புரியல. ப்ளீஸ் பேக்கப் டீம் மேலே இருக்கும். புரியுதா? உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். சரி. என்னடாச்சு? சரி மேலே அந்த ரூமில் போட்டு வச்சுட்டாண்டா. எனக்கு அது மழை ஆகுதுடாடி. என் வீட்டுக்கு தெரிஞ்ச என்னடா ஆகுறது? நான் மட்டும் வந்த பரவாயில்ல, தம்பி கூட இருக்காண்டா. எனக்கு அது மேலே தான். சரி அவங்க போடலாங்க. எல்லாம் உள்ளதான் இருக்கு. அந்த படம் உடச்சி வைங்கடா. அது பார்த்து டேய் கூட நான் பார்த்துக்கிறேன். இது சரி தேடி வருமா? உங்களுக்கு தேடி வருமா? சரி மச்சான் அவன் வந்து பேசினதே செம்ம டென்ஷன் ஆச்சு. போலீஸ் ஏய் விஷயம் சொல்கிறேன். முன்னாடி ஆட் பண்ணாத. தொண்ணூட்டு இருந்தால் போதும். மண்ணே கிளம்பி போயிடணும். யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாட்டு போயிடணும். புரியுதா? ஓகே தானே? எனக்கு ஓகே தான். நான் சொல்கிறது கேட்கு. உன் தம்பி பயத்தில் இருக்குமா? நீ அவனை பாரு. ஏய் ஃபோன் சிக்னல் கிடையாது. யாருக்கும் சிக்னல் கிடைக்கல. எப்போ கிடைக்க போட்டோம்? அவன் என்ன பண்ணுற? கிச்சனில் போய் சிக்னல் இருக்கிற பாரு. என் தம்பி பாரு. நானும் ட்ரை பண்ணுறேன். டேய் தசுடா கால் ட்ரை பண்ணிட்டு நான் உடனே கனெக்ட் பண்ணிக்கிறேன். என்னடா பண்றது? சிக்னலும் கிடைக்கல. அவன் வேற என்ன பண்றான்னு தெரியல. தசுடா போட்டுடா மேல் புரிஞ்சுக்கிட்டு வராங்க. அப்பதான் டேய் இங்கே கிளம்புடா. ஏன்னா சாகி போறான். கண்டிப்பாக வராங்க. வாங்கண்ணா. டேய் சிக்னல் கிடைச்சதா? சுத்தமாக கிடைக்கலடா. ஜீரோ. இன்னுமே கிடைக்கல. எங்கேயுமே நெட்வொர்க் இல்லை. எங்கே போடுறதா? இல்லையே சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. டேய் நான் போனேன்.
போயிடலாமா? ஏய் என்ன கத்திட்டீங்க அண்ணா ஏய் தலை சொல்லு சொல்றா கேக்குறேன் சொல்லு நீ யாரும் ஒரே பண்ணி இந்த கேஸ் நான் பார்த்துக்கிறேன் புரியுதா நான் பார்த்துக்கிறேன் நீங்க 2 பேரும் கீழே போங்க என்ன பண்றது சித்திராண்டா இப்ப கூட போற சொல்ல போறியா நீ நான் அப்பவே சொன்ன போய் கேட்டியா நீ எல்லாம் பண்ணுவேன் பேசாங்க போலீஸ் இருக்காண்டா போலீஸ்ல குடிச்சு பத்திரமா எடுக்கணும் மாதிரி டேய் நான் போறேன்னா போறேன் டேய் நியூஸ்ல பேசாத டேய் என்ன பேசிட்டு இருக்க டேய் 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 சைடு என்ன பண்ணிட்டு இருக்க சத்தியமா பண்ணல சார் நான் என்ன சார் பண்றீங்க சார் என்னடா சரி சார் லைன் ஒரு லைன் போயிடுச்சு போல சார் கீழே போனோம் நான் நடந்துருக்கீங்க என்ன சொல்றா இது அந்த அக்யூஸ் தானே இது அந்த போலீஸ்னா ஏய் என்னது என்ன பார்த்துட்டு இருக்க
சாப்பாடு வாங்க சாப்பிடுங்க. ஏமா ஸ்பீக்கர் ஹலோ தம்பி, சொல்லுங்க சார். நான் இப்போதான் கோர்ட் வந்துட்டு இருந்தேன். நீ பண்ணது செல்ஃப் டிஃபென்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. அது உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்த 2 பேருமே வந்துட்டு திருட்டு பசங்க தான். ரொம்ப நாளாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேடிட்டு தான் இருக்குது. நேரம் பார்த்து உன் ஃப்ரெண்டு வீட்டு உள்ள வந்துட்டானுங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட எப்பயும் மேலே இந்த கேஸ் போட முடியாது. செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் பண்ணியிருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். இப்போ தான் ரிப்போர்ட் வருதுன்னு சொல்லிடுவாங்க. நான் வந்து ஃபோன் அடிக்கிறேன். ஹலோ தம்பி, இப்போதான் ரிப்போர்ட் பார்த்தேன். அதில் உன் கைரேகையே இல்லைப்பா. அதில் ஏதோ சின்ன பையனோட கைரேகை மாதிரி இருக்கு. ஒரு 8 to 10 வயசு இருக்குன்னு சொல்றாங்க. ஏய் என்னடா உன் தம்பி குடிக்க மாட்டேன்றான். நீ எத்தனை வயசுல குடிச்ச? பரவாயில்ல, நல்லா வளர்க்குறாங்க வீட்டில். சரி இந்த கொஞ்சம் ஏய் ஜூஸ் மட்டும் தான் இருக்கும். ஏய் நான் சொல்கிறது கேட்கல, பாரு நீ பார்த்துட்டு சொல்கிறேன் வேணுமா? ஏய் நல்லா தானே இருக்கும். அவன் அண்ணன் இங்கே தான் இருக்கான். ஏண்டா நீ ஏதோ சொல்ல போறியா? பாட்டேன் கொஞ்சம் 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 So he has a disorder called IED, intermittent explosive disorder. Sir, your emotions எல்லாரும் மாதிரி இருக்காது சார். He is different, sir. டேய் நான் விட்றேன். இல்லை நீ வேலை போ. நீ வாங்க. இவன் வழியில யாராவது இன்டரப்ட் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா இது போட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம். இவன் வழியில யாராவது இன்டரப்ட் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா இது போட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம். என்ன டாக்டர் சொல்றீங்க? இவங்க அண்ணனே கொண்டுட்டானா? இது 2025 நடந்தது.
இப்போ 2035 ஆயிடுச்சு. 10 வருஷம் ஓடிடுச்சு. இன்னும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை.